அன்புள்ள நண்பர்களே, நாம் கழிவறையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது வலது காலை முன்வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிற பின்வருமாறு பிரார்த்தனையை புரிய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறையிலிருந்து வெளியே வந்தால் பின்வரும் துஆவை ஓதுவார்கள். குஃப்ரானக, இறைவா நான் உன்னிடத்தில் மன்னிப்பை வேண்டுகிறேன். அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னில் அஸாப ஆஃபானி, எல்லா புகழும் இறைவனுக்கே சொந்தம். அவன் எத்தகையவன் என்றால் என்னிடமிருந்து நோவினை தரக்கூடியதை அகற்று எனக்கு உடல் சுகம் அளித்தானே, அவனுக்கே எல்லா புகழும் என்ற இந்த பிரார்த்தனையை நாம் புரிய வேண்டும். கழிவறைக்கு செல்வது பாவமான காரியமா? ஏன் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு வேண்ட வேண்டும் என்று சொன்னால், அந்த கழிவறையில் இருக்கின்ற பொழுது நாம் இறைவனை நினைப்பது கிடையாது. அந்த நேரத்தில் இறைவனுடைய சிந்தனையை நாம் விட்டுவிடுகின்றோம். அதற்காக பாவ மன்னிப்பு வேண்டுகிறோம். இரண்டாவது அம்சம் என்னவென்று சொன்னால், நாம் கழிவறையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது உடல் ரிலாக்ஸாக ஆகிவிடுகிறது. நாம் உண்ணக்கூடிய உணவு பண்டங்கள் அது உடலிலே சத்துக்களாக சேர்ந்து அது சக்கையை உபாதைகளாக வெளியாக்குகிறது. ஆனால் இதற்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இதற்கு நாம் நன்றி இறைவனுக்கு செலுத்த முடியாத காரணத்தினால் நாம் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டி இப்படி நன்றி செலுத்துகிறோம்.